அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். அன்பான குமுதம் பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை 3/8/2024. நாளெல்லாம் திருநாளே 3/8/2024. இன்று சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள். இன்றைய திதி சதுர்தசி மாலை 4:57 மணி வரை, பின்னர் அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் பகல் 1:44 வரை, பின்னர் பூசம். யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் காலை 7:28 மணி வரை விருட்சகம், பின்னர் தனுசு ராசிக்கு. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். கரணம் சகுனி சதுஷ்பாதம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி கிருஷ்ணபட்ச சதுர்தசி. இன்றைய விசேஷம் ஆடிப்பெருக்கு. சகல தீர்த்தங்களிலும் விசேஷ பூஜை. நமது அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வாங்கப்பட்ட கடனை எந்த நாளில் கடனை கட்டினா நம்ம விரைந்து கடனை கட்டக்கூடிய நாளாக நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்லையும் சனிக்கிழமை நாள்லையும் வாங்கப்பட்ட கடனை கட்டிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக விரைந்து கடனை கட்டி நிவர்த்தி செய்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சரி, இன்றைய 12 ராசி பலன்களை எப்படி இருக்கிறது என்பதனை பார்க்க போகலாம். மேசராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு இருந்து சொந்த பந்தத்தோடு இருந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பொருளாதார உயர்வுகள் வாழ்க்கையில் மனதிற்கும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாகவும் இன்று அமைய இருக்கின்றது. குழந்தைகள்னால பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களால குழந்தைகளுக்கும் நல்ல அமைப்பாற்றல் இன்றைய நாட்களில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாட்களாக இன்று அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்ட எண் 4ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும். அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார உயர்வுக்கான முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும், ஓட்டல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி அமைச்சு கொடுக்கறதுக்கான உற்சாகமான நாட்களாக இன்றைய அமைய இருக்கின்றது. பண சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. சொந்த பந்தத்தினால மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 2ஆம் நம்பரும். அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும். அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் வெளியூரில் பயணங்கள் மேற்கொண்டு இருப்பவர்களுக்கு பல வகையில் பல நன்மைகளும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. பொருளாதார உயர்வுக்கான முயற்சியில் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களும் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. பள்ளி குழந்தைகளுக்கு சிறப்பான நாட்களாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறமும். அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும்
கடல் தாண்டி வரக்கூடிய நல்ல செய்திகள், நல்ல தகவலெல்லாம் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சிக்கான சிறப்பான தகவல் எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் மருத்துவமனை செலவுகள், மனதிற்கு தேவையில்லாத பல சங்கடத்தையும் தொந்தரவையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைய நாட்களில் உருவாக்கி கொடுத்து விடும். அதே நேரத்தில் பண்டிவானத்தில் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 7ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்று மனதிற்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தம் குடும்பத்தோடு இருந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சிறப்பான நாளாகவும் இன்று ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் பண விரைய செலவுகள் உங்கள் மனதிற்கு கவலையும் பயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்தை நினைச்சு இன்று மனதிற்குள்ள சின்ன ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் இன்று ஏற்படுத்தும். கணவன் மனைவி பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும், கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. தூரத்து பயணத்தின் மூலமாக நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனத்தில் செல்லும் போதும் வரும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் பாதிப்புகளும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பேச்சில் எப்பொழுதும் நிதானமாகவும் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்துக்கான திட்டமிடுதல் தேவையில்லாத பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஆண்கள்னால, ஆண்கள் பெண்கள்னால தேவையில்லாத ஒரு மனக்கவலை வேதனைகளும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துரும். அதனால் இந்த ஒரு விஷயத்தில் எப்பொழுதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துவது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்தும் போது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாள் இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களும் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கும் நல்ல லாபத்தையும் நல்ல பேரும் நல்ல புகழும் மதிப்பு கூடக்கூடிய நாளாக இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பரும், அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்கள் முழுவதுமே சந்திராஷ்டமம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் தேவையில்லாத பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். வார்த்தையினால் பல கவலைகள் வேதனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள் அனைத்தும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்றாடம் செய்யக்கூடிய காரியத்தை மட்டும் சரியான முறையில் செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வயிறு சம்பந்தப்பட்டது, கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவுகளும் இன்றைய நாட்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முயற்சிக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் இன்னைக்கு சிறப்பான ஒரு வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது இருக்கிறது. அதே போல இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்னைக்கு கணவன் மனைவி அப்படின்றவங்க 2 பேர்த்துக்குள்ளார பேச்சில் நிதானமும் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி நண்பர்களிடத்தில் பேசக்கூடிய பேச்சுகள் நம்பிக்கையில்லாத பேச்சு பேசினீங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கையில்லாத ஒரு தன்மைகள் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் பேச்சில் நிதானமாகவும் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மனக்கவலைகள் வேதனைகளும் இன்றைய நாட்களில் உருவாக்கி கொடுக்கும். அதனால யாருக்கு முன்னாடி கொடுக்க வேண்டும், யாருக்கு பின்னாடி கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால அதற்கு தகுந்த முயற்சியில் செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாட்கள் இன்றைய நாட்கள் ஆகும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முனியப்பனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களை, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் அபரிவிதமான ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொட்டதெல்லாம் நன்மைகளும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் அடையக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கின்றது. அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகளும் அதேமாரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தன்னம்பிக்கை பலங்களும் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தான தர்மங்கள் செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 7ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு இருந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நிறைய விரைய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்க, அந்த விரைய செலவும் சுப விரைய செலவுகளுக்கு தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒழிய பெரிய பாதிப்பு தொந்தரவு ஏற்படுத்தி கொடுக்காது. ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள்லாம் கௌரவங்கள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். இன்றைய நாட்கள் பெரியோருடைய ஆசீர்வாதம் முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்தில் கௌரவமாக வாழ வேண்டும். பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல செய்திகளும் நல்ல தொழிலும் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய உற்சாகமான ஒரு அமைப்பாற்றல் இன்றைய நாட்கள்ல கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 3ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் அங்காளம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன். அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.